மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாய் அவனை சொஸ்தமாக்கினார். இங்கே ஒரு கண்ணு தெரியாதவன், பேச முடியாதவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். 3 விதமாக ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள், அல்லது ஜனங்கள் ஆண்டவரை சந்தித்தார்கள். அவங்களா வந்தாங்க, ஆண்டவரை தேடி வந்தாங்க. உதாரணத்துக்கு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவள் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டவள் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் இயேசுநாதரை நேரில் போய் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி. அதனால் பின்னால் அவருக்கு தெரியாமல் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்து அப்படியே தொட்டு சுகத்தை பெற்றாள். இது அவளா தேடி வந்தா. அந்த மாதிரி ஆண்டவரை தேடி அநேகர் அவர்களாக தேடி வந்தார்கள். வனாந்திரத்தில் 5000 குடும்பங்கள் அப்படிதான் தேடி வந்தார்கள். அவர்களைத்தானே அவர் போஷித்தார். இன்னொன்று, ஆண்டவரே சிலரை தேடி போனார். அதில் ஒரு சந்தர்ப்பம், ஒரு உதாரணம், பெதஸ்தா குளம். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் வியாதியாக கடந்தான். அவனுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. இயேசுவை பற்றி அவன் கேள்விப்படவே இல்லை. அவன் அந்த குளம் எப்போது கலங்கும், தூதன் எப்போது வந்து கலக்குவான், முதல் ஆளாய் எப்போது இறங்கலாம் என்று 38 வருஷம் காத்து கிடக்கிறான். இயேசுவே தேடி போய் நீ சுகமாகணும்னு விரும்புறியான்னு கேட்டு அவனை சுகமாக்கினார். இது ஒரு விதம் ஆண்டவர் ஜனங்களை சந்திப்பது. 3வது விதம், ஜனங்களை மற்றவங்க ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாங்க. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்துக்கிட்டு வந்தாங்க. இடம் இல்லை, உள்ளே போக முடியலைன்னு கூரையை திறந்து கூரை வழியாக இறக்கினார்கள். இப்போ இவன் கொண்டு வரப்பட்டான். அவன் ஏன் கொண்டு வரப்பட்டான் என்றால் அவனுக்கு கண்ணு தெரியாது. அது ஒரு முக்கியமான காரணம். கண்ணு தெரியாதவர்கள் 2 பேரை ஆண்டவர் சுகமாக்கினார். அவங்க அந்த வழியா ஆண்டவர் போறதை கேட்டு தெரிஞ்சு சத்தம் போட்டாங்க, சுகம் பெற்றாங்க. ஆனால் இவனை யாரோ கொண்டு வந்தாங்க, ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. அவன் சொன்னான், நான் எப்படி போக முடியும், இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். அதனால் ஏதோ ஒரு விதம், இன்னொரு விதத்தையும் சொல்லலாம், வழியில் சந்திக்கிறது. அவங்களும் வந்து ஆண்டவரை தேடி வரல, ஆண்டவரும் அவங்கள தேடி போகலை. யாரோ அவங்களை கொண்டு வரவும் செய்யலை. சமாரிய ஸ்திரீயை சொல்லலாம். சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தா யாக்கோபின் கிணற்றுக்கு. அங்கே பார்த்தா இயேசுநாதர் உட்கார்ந்துருக்கிறார். இயேசுநாதர் யாருன்னு அவளுக்கு தெரியாது. இயேசுநாதர் அவளிடத்தில் பேச்சு கொடுத்து தான் யார் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இது ஒரு 4வது விதம். இப்படித்தான் ஒருவரை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று எந்த ஒரு வரையறையும் கிடையாது, சட்ட திட்டமும் கிடையாது. நாமும் தேடி போகலாம் ஆண்டவரை, ஆண்டவரும் நம்மை தேடி வரலாம். யாரோ நம்மை கொண்டு போகலாம். அல்லது இந்த 3ம் இல்லாமல் தற்செயலாகவும் ஆண்டவரை சந்திக்கலாம். அவருக்கு அது தற்செயல் கிடையாது, நமக்கு அது தற்செயல். எப்படியோ அதைத்தான் நான் ஆங்கிலத்தில் an encounter with God, தேவனோடு நேரடியான தனிப்பட்ட ஒரு அனுபவம் என்று சொல்வார்கள். என்கவுண்டர் என்று சொல்வார்கள். என்கவுண்டர்னா ரவுடிய போலீஸ் சுடுறது தான் என்கவுண்டர் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. அந்த வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் உண்டு.
ஒருவரோடு நேரடியா தனிப்பட்ட விதத்துல ஒரு அனுபவத்தை பெறுவது. இது பேர் என்கவுண்டர். ஆகவே இந்த தனிப்பட்ட நேரடியான அனுபவம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். அவர் தேடி வரட்டும்னு உட்காரவும் கூடாது. நாம் தேடி போக வேண்டும். அவனுக்கு தேவைன்னா அவன் போவான்னு அவனை விட்டுறக்கூடாது. நாமே அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு போவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மை சந்திக்கலாம். அதனால நம்ம ஆயத்தமா இருக்கணும். தண்ணி எடுக்க தானே போறோம் என்று நினைக்க கூடாது. அங்கே இயேசுநாதர் நம்மை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரை சந்திப்பது அல்லது அவரோடு ஒரு நேரடி அனுபவத்தை பெறுவது என்பது ஒரு பெரிய விஷயம். ஆகவே அது ஒரு தடவை தான் நடக்க வேண்டும் என்று அல்ல, மறுபடியும் நடக்கலாம். யாக்கோபுக்கு பெத்தேல் என்று ஒரு அனுபவம், பெனியேல் என்று ஒரு அனுபவம். அந்த மாதிரி அது திரும்ப திரும்ப அந்த அனுபவங்கள் நடக்கலாம். மோசேக்கு பற்றி எறிகிற முச்செடி, அதுல ஒரு அனுபவம். சீனாய் மலையில ஒரு அனுபவம். அதனால நாம் அவரோடு ஒரு நேரடி தனிப்பட்ட அனுபவம் தான் முக்கியமே தவிர அது இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்வதற்கில்லை. எப்போதும் நம்ம ஆயத்தமா இருப்போம். நம்மால முடிந்த முயற்சியை பண்ணுவோம். நிச்சயமாக ஒரு நேரடியான தனிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நம் மூலம் பிறருக்கு தருவார். ஆமென்.